இன்னைக்கு நம்ம ஒரு வீட்டு தோட்டத்துக்கு வந்திருக்கேன். இந்த வீட்டு தோட்டம் வேறு யாருறதும் இல்லை, நம்ம ஃப்ரெண்டு டினோசனோடது. ஸோ இந்த வீட்டு தோட்டம் அமைஞ்சிருக்கிறது வந்து வாகரையில். இது பார்க்கத்தான் வீட்டு தோட்டம் மாதிரியும், ஆனால் இது ஒரு பெரிய ஒரு வியாபார நோக்கத்துக்காக பண்ணப்பட்டது தான். ஸோ நீங்களும் வாகரையில் இருந்தீங்கன்னா நீங்கள் நியாயமான விலையில இங்கே வந்து எடுத்துக்கலாம் மரக்கரை. அப்படி இல்லாட்டி நீங்களும் வீட்டு தோட்டங்கள் பண்ண போறீங்கன்னா அதுக்குரிய ஐடியாவையும் வந்து உங்களுக்கு எடுத்துக்கலாம் இந்த வீடியோ எண்டில். ஸோ எல்லாமே நல்லா பச்சை பத்துலன்னு அப்படி இருக்குது. ஓகே, இதை வந்து நம்ம இந்த வீட்டு தோட்டத்துக்கு சொந்தமான ஆள்கிட்டே நம்ம இதை பற்றி கேட்டுக்கலாம். எப்படி பண்ணாரு, இதுல இருந்து என்ன மாதிரியான லாபங்கள்லாம் வருது அப்படின்றத பற்றி. நல்ல செழிப்பா எல்லாமே குலுங்கு தானே காய்ச்சி. இப்போ இந்த இருக்கிற வண்டி இது வேற என்ன போட்டுறீங்க? பைத்த ரெண்டு தானா? கொத்தவரையும் போட்டுறீங்க 3 பயிர். வண்டி பைத்த கொத்தவரை. ஆனா ஏதோ நிறைய பயிர் இருக்கிற மாதிரி இருக்குது என்ன பார்க்க. இந்த வண்டி வந்து என்ன இப்போ ஆய தொடங்கிட்டீங்களா அப்படி? வண்டி ஆய வலிக்கு எடுத்தேன். வண்டி கொஞ்சம் விலை போறதான் கம்மியா இருக்கு. வண்டி எவ்வளவு போகுது கிலோ? 1 கிலோ 200 ரூபா போகுது. நான் ஒரு 180 ரூபாய்க்கு தான் வண்டி கொடுக்குறேன். 150 ரூபா சரியான மாதிரி மலிவனே இப்ப மரக்கறி. மலிவா தான் போகுது வண்டிக்கு விலை. இப்ப இதோட பராமரிப்பு செலவுகளை பார்க்கும்போது உங்களுக்கு வர வியாபாரத்துக்கும் சரியா இருக்குது உனக்கு? சரியா இல்ல. ஏன்டா நம்ம அவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்றதுக்கு ஏற்ற மாதிரி வியாபாரம் ரொம்ப இதா போகுது, இல்ல ரேட்டு கம்மியா போகுது. ஆமா அண்ணா, இப்ப பார்த்தா வண்டி எல்லாம் பூத்து கொழுங்கு. இங்க தண்ணி வசதி எல்லாம் நீங்க இதுல செட் பண்ணிருக்கீங்க ஏன்னா பைப்ல. அப்ப கரண்ட் காசு இருக்குது. இதுக்கான எண்ணெய்லாம் அடிப்பீங்களா அப்படி? ஆமா ஆமா, எண்ணெய் வாரத்துக்கு ஒரு வாட்டி எண்ணெய் போகணும். அப்புறம் பசல எண்ணெய் எல்லாம் அடிக்கணும். அதெல்லாம் விலை, அதுக்கெல்லாம் சரியான விலை. அதுக்கெல்லாம் கொடுத்து நம்ம பண்றப்ப விலை தான் போகுது. பிரச்சனை. ஆனா என்ன செய்யறது, வண்டியை வந்து ஒரே நாள்ல வித்தாகணும் தானே, அப்படித்தானே? ஒரே நாள்ல ஒரு நாள் வெட்டி இன்னொரு நாள் நம்ம வெட்டி ஆகணும், வைக்க முடியாது. அது முத்திரும் அந்த வண்டிக்காக. இப்போ வந்து வண்டி பயிற்சியை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து எந்த அளவுக்கு நம்ம பண்றது முக்கியமோ அதே அளவுக்கு அந்த அந்த நாள்ல வந்து நம்ம வண்டியை வந்து வித்துறணும். அது வந்து ரொம்ப முக்கியம். அதை தான் இப்போ சொல்றாரு. ஸோ நீங்களும் வந்து வண்டி பண்ண போறீங்கன்னா அது விலை வந்து அது நம்ம கையில் இல்லைங்க. விலை வந்து மார்க்கெட் ப்ரைஸில் இருக்குது. அப்போ அந்தந்த விலை வர உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்குதோ இல்லையோ வேறு வழியில் விற்று தான் ஆகணும். ஏன்னா வண்டியெல்லாம் காய வச்செல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. வண்டி வந்து நீங்களும் பண்ண போகிறீங்கன்னா பண்ணலாம். ஸோ அதோட நிலவரம் இதுதாங்க. இப்போ இருக்கிற மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 200 ரூபா கடையில் நீங்கள் வாங்கலாம். ஆனால் இங்கேருந்து நம்ம வந்து ஒரு தொகையாக கொடுக்குறோம்னா 150 ரூபாய்க்கு தான் இங்கேருந்து எடுக்கப்படுது. இதே தம்புள்ளையில் கொண்டு போனால் இதை விட ஒரு லாபத்துக்கு நம்ம கொடுக்கலாம் தம்புள்ளையில். ஸோ வண்டி வந்து பண்ண போகிறீங்கன்னா இதுதான். அடுத்தது என்ன, பைத்த அந்த ஏரியாவில் மட்டும்தான் பைத்தியா இல்லை இதுக்குள்ளே இருந்து ஆரம்பிக்குதா? சரி, பைத்தையை பார்த்துருவோமா? அப்படியே உள்ள செருப்பட நான் வரலாமா? பிரச்சனை இல்லையா? சரி, அப்படியே பைத்தையை போய் பார்ப்போம். இப்போ இந்த வண்டி ஏற்கனவே நீங்க வெட்டிட்டீங்க? ஆமா, வெட்டிட்டோம். இன்றைக்கு தான் வெட்டின வண்டி. கொண்டே கொடுத்தோம். ஆனா விலை போகுது. இது வந்து பைத்தையிலண்டா இப்பதான் பிஞ்சு பிடிச்ச மாதிரி இருக்குது பைத்தெல்லாம். ஓ, காய்ச்ச பக்கமும் இருக்குது. சரி, பார்ப்போம் அப்படி. ஆனா இது என்ன, இது கொடி பைத்து, இதெல்லாம் படந்து போயிருக்குது. கொடி பைத்த. இப்போ கொடி பைத்தையில லாபம் கூடயா இல்லாட்டி நின்று காய்க்கிற அந்த பைத்தையிலையா? இதுலயும் லாபம் கூட இருக்கு. ஏன்னா ஒரு காய் நல்ல பெரிய நிலமா காய்க்கக்கூடிய இது இருக்கு. இந்த இப்போ வந்து பைத்த 1 கிலோ என்ன போகுது மார்க்கெட்ல இந்த நிலவரப்படி? அதே ரேட்டு தான் போகும். அதே ரேட்டு தான், 150 ரூபாய் தான் எடுக்கிறாங்க. 150 ரூபா. சில இடத்த 70 ரூபாய்க்கும் எடுத்தாங்க. அதுவும் ரொம்ப கம்மி தான். ஓ, பைத்தா அப்ப இன்னும் கம்மியா இருக்குது என்ன? ஸோ பைத்தெல்லாம் இது பைத்தேல புஸ்தா இல்ல, பைத்த. இது வந்து பைத்த பாத்தீங்கன்னா இதுலயும் நிறைய வேலை திட்டம் உள்ள. பாத்தீங்கன்னா இந்த இந்த லைன் தண்ணி தான் கொடுத்துருக்குது, அந்த சுத்தி சுத்தி அடிக்கிறது. அதே மாதிரி எல்லாத்துக்கும் வந்து படர்றதுக்கு கயிறெல்லாம் இழுத்துருக்கு. பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கயிறெல்லாம் அப்படியே இழுத்துருக்காங்க. ஏன்னா இது கொடி பைத்த இல்லையா, அது படர்ந்து போகிறதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் செஞ்சிருக்குது. ஏன்னா இது பார்க்கவே விளங்குது எத்தனை வாட்டி புல்லெல்லாம் கொத்துப்பட்டிருக்குதுண்டு. ஸோ ஆனால் நல்லா இருக்குது, நல்ல செழிப்பா அப்படி இருக்குது. பைத்தைக்கு என்ன மாதிரி இதுகளுக்கும் வந்து எண்ணெய் அடிப்பீங்களா அப்படி? காய் இது நல்ல பெரிய காய் என்ன? எந்த பெரிய காய்டாப்பா இது? இதுல ஒரு 20 காய் போட்டா 1 கிலோவுக்கு மேல வரும் நினைக்கிறேன். என்ன மேல வரும்? வரும்.
நல்ல பெரிய காய். இந்த பார்த்தீங்கன்னா பாருங்களேன், தரையை தட்டுது காய். நல்ல பெரிய காய் இது வந்து. ஆனால் மார்க்கெட்டோட நிலவரப்படி இப்போ மரக்கறிக்கு வந்து டிமாண்ட் வந்து கம்மியாக இருக்கிறதுனால லாபங்கள் கொஞ்சம் கம்மியாக வரும். இதெல்லாம் இப்போதான் இது முத்தல்ல என்ன இதெல்லாம். இப்போ இது வரைக்கும் இது நீங்கள் பறிக்கவே இல்லை ஒன்றுமே. இது நானே இன்னைக்கு தான் நான் பறிக்க போகிறேன் இதில். அப்போ முதலாவது அறுவடை வந்து 4 அண்டைக்கு நடக்க போகுது. என்ன எனக்கு தெரியுங்களா, ஒரு 2 கிலோ கொண்டு போகிறதுக்கு எடுத்து போகலாம். அப்போ பிரச்சனை. அப்போ இன்றைக்கு நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஆனால் அது நல்லா முத்தி இருக்கு போல. ஏன்னா இஞ்சால பக்கம் எல்லாம் ஆமாம் எல்லாமே ஒரே மாதிரி இல்லை, அங்கங்கே முத்தியும் இருக்குது. இப்போ 4 அண்டைக்கு தான் இதோட அறுவடை கூட இருக்குது. இது வந்து கொடிப்பைத்தை. ஸோ கொடிப்பைத்தை நீங்கள் பல்காக வாங்க போகிறேன்டா, நீங்கள் வாங்குற ஏரியாவில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கிறேன். நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்களும் அந்த பல்காக பை பண்ணுறேன்னா பை பண்ணிக்கலாம். என்னென்னா இது வந்து தோட்டத்தில் எடுக்கிற ப்ரைஸ் தான். இதே நீங்கள் ஊருக்குள்ளே கொண்டு போய் விற்றீங்கன்னா அது இன்னொரு ப்ரைஸுக்கு போகும். ஸோ அதை நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா பண்ணலாம். நீங்களுமே இல்லை வீட்டு தோட்டம் எல்லாம் பண்ண போகிறீங்கன்றாலும் நம்ம ஃப்ரெண்டு மூலமாக ஐடியாஸ்களை எடுத்துக்கலாம். வண்டியையும் பைத்தையும் கம்பேர் பண்ணும்போது எது வந்து ஈஸியான முறையில் நம்ம செய்யலாம்ன்றீங்க உங்களோட அனுபவத்தில்? பைத்தையோட வண்டி ரொம்ப ஈஸியான வேலை தான், ரொம்ப ரிஸ்கான வேலை இல்லை வண்டி. பராமரிப்பு அது ஈஸின்றீங்க. ஆமா ஈஸி அந்த வேலை பார்த்து. அப்போ வந்து கொஞ்சம் நிறைய வேலை, கயிறு கம்பம். இதே இது வந்து நம்ம இப்போ கொடி பைத்தை இல்லாமல் போட்டோம்னா வண்டி மாதிரி அதே பராமரிப்பு தான்றீங்களா? அதே பராமரிப்புல தான் வருமா? சரி சரி சரி. அப்போ வந்து பைத்தா போடுறது. ஆனால் என்ன இப்போ நின்று காய்க்கிறதுல வந்து காய் வந்து சின்னனா வரும். இது நல்ல பெருசா பெரிய காய் தரையிலே தட்டுது அப்படி. பைத்தா நல்ல பெருசாக இருக்குது. ஆனால் நல்லா பாருங்களேன், இந்த நம்ம வந்து பயிர் போடுறது முக்கியம் இல்லை, அதுக்குரிய பராமரிப்புகளை கொடுக்கணும். அப்படின்னா தான் அது வந்து செழிப்பாக வந்து வரும். ஸோ நீங்களும் பயிர் செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த பராமரிப்பை வந்து கை விட்டுறக்கூடாது. அடுத்த பயிர் என்ன கொத்தவரை இருக்குன்னு சொன்னீங்க, அங்கே அதுதானே பாப்போமா அப்படியே கொத்தவரையும்? வாங்க வாங்க. இதுதான் கொத்தவரங்காய். கொத்தவரங்காய் நல்ல ஒரு வதக்கலோண்டு போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும். என்ன சொல்றீங்க? ஸோ கொத்தவரங்காய்க்கும் அப்படி என்னெல்லாம் அடிக்கணுமா என்ன? ரொம்பலாம் தேவையில்ல, தெளிப்பா தான் நீங்க இதுக்கு நீ ஒன்றும் கொடுக்கக்கூடிய எதுவுமே இல்லை. இதோட இலை வந்து கொஞ்சம் சுருங்கின மாதிரி இது இப்படித்தானா இல்லை ஏதாச்சும் நோயா? இல்ல அதுல இது அப்படிதான். ஏன்டா கொஞ்சம் பசடை கொஞ்சம் கூடினதால இலை கொஞ்சம் அப்படி இருக்குது. இதுல இனி நம்ம பசடை போடுறத விட்டுருவோம், இனி காய்க்கிற வேலை தான் அது பண்ணு. பாத்தீங்கன்னா இந்த இலை கொஞ்சம் சுருங்கின மாதிரி இருந்தா அர்த்தம் வந்து கொஞ்சம் பசலை கூட அர்த்தம். அதனால நீ பசலையை வந்து கம்மி பண்ணுவாங்க. ஸோ கொத்தவரங்க காய்ச்சது இல்லையா? காய்கள் இன்னும் இதுக்கு வரலையா? காய் இப்பதான் கண்ணி கட்டிருக்குது, ஆனா காய்ச்ச வெளிக்கிடுது. காயெல்லாம் இப்பதான் வந்துகிட்டு இருக்கு. என்ன காயில இப்ப கொத்தவரையும் என்ன இதே விலை தானே இல்ல இதுக்கு மார்க்கெட்ல இதுக்கு வந்து பெருமதியா? இதுக்கு நல்ல மார்க்கெட் இருக்கு. இது 1 கிலோ 800 ரூபா அப்படி போகுது. பரவாயில்ல. இதுல நல்ல லாபம் பார்க்கலாம். இப்ப கொத்தவரை செய்யறதுல சரியான லாபம் இருக்குது. 1 கிலோ 800 ரூபா போகுது, அதனால பிரச்சனை இல்லை. பாத்தீங்கன்னா கொத்தவரை எல்லாம் நல்லா வளர்ந்துருச்சு, இன்னும் காய்க்க வலிக்குள்ள கண்ணி பிடிச்சிருக்குது. இனிமேதான் காய்க்க வலிக்கு விட்டுரும். கொத்தவரையும் அப்படி ஒவ்வொரு நாளும் அறுவடை பண்ணணுமா? அது நம்ம ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி அப்படி பறிக்கலாம். பரவாயில்ல. ஸோ பார்த்தீங்கன்னா கொத்தவரை, வெண்டி, பைத்தை 3 தான் இந்த காணிக்குள்ள. இந்த காணி வந்து எவ்வளவு அகலம்? 1 ஏக்கர் வருமா? 1/2 ஏக்கர் காணிக்குள்ள தான் இது அவ்வளவுமே நடந்திருக்குது. ஸோ உங்ககிட்டையும் காணிகள் இருக்குமாண்டா அதை வச்சு பாலடைய வைக்காம நீங்களும் இந்த மாதிரி ஒரு வீட்டு தோட்டத்தை பண்ணலாம், பண்ணி காணியை வந்து பராமரிக்கலாம். ஸோ வீட்டில் இருக்கும் போதே ஒரு வருமானத்தோட வீட்டில் வந்து நம்ம வந்து ரன் பண்ண முடியும். ஸோ சொந்த முதலாளிலா? ஆமாம், நம்ம சொந்த இன்னொரு ஆளுக்கு வேலைக்கு போய் பார்க்கணுமன்ற அவசியம் இல்லை. நம்ம பயிர் செய்து நம்ம லாபத்தை எடுத்து நம்மளோட இதை பார்த்துக்க முடியும். கரெக்டு. ஸோ வந்து நம்ம ஃப்ரெண்டு தாங்க டினோசன். ஸோ அவர் இப்போ ஒரு முதலாளியாக மாறி போய் இருக்கிறாரு. பார்த்தீங்கன்னா இதுதான் அவரோட ஃபுல் தோட்ட வியூ. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வீட்டு தோட்டங்கள் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் கைடன்ஸ் எல்லாம் தேவைண்டா அவரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லாட்டி நீங்களும்
பெரிய பல்காக வந்து வாங்க போகிறீங்க அப்படி என்றாலும் இங்கே வந்து நீங்கள் விசிட் பண்ணலாம். விசிட் பண்ணி வாங்குற நியரஸ்ட் ஏரியாவில் இருந்தீங்கன்னா நீங்களும் பல்காக வந்து வாங்கிட்டு போகலாம். ஸோ எல்லாமே நல்லா இருக்குது. இதெல்லாம் எண்ணெல்லாம் அடித்தா இப்படி இந்த கொஞ்ச நாள் விடுவீங்களா இல்லை அப்பப்போயே பறிச்சிக்கலாமா? அதெல்லாம் பிரச்சனை இல்லையா? இல்லை விடுவோம், ஒரு 2-3 நாள் விட்டு தான் பறிப்போம். அப்பயே நாங்கள் காய் பறிக்க மாட்டோம். ஸோ அப்போ வந்து நீங்கள் இங்கெல்லாம் வாங்க வாரீங்கன்னா முதல்ல கால் பண்ணி கேட்டுட்டு வாங்க, எண்ணெய் அடிச்சிருக்கா என்னன்றதெல்லாம் நீங்கள் வரலாம். கேட்டுட்டு. ஏன்னா எண்ணெய் அடித்தா வந்து பறிக்க முடியாது. அதனால் நீங்கள் வரப்போறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பரேஷனோட வாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.